குட் ஈவினிங் மங்கீஸ். இது ட்ரிபிள் பி லாக். போன வீடியோவில் ஒரு கமெண்ட் வந்துச்சு, எப்படி என்னை இவ்வளவு ஞாபகம் வச்சுக்கிறீங்க, நான் நீங்கள் சொல்லும் போது ரொம்ப சின்ன வயசுலேருந்து படிக்கிறதெல்லாம் டக்கு டக்கு ஞாபகமாக சொல்கிறீங்களே, எப்படி அதுன்னு சொல்லி கேட்டாங்க. நானும் ஒரு நிமிஷம் யோசிச்சேன், நமக்கும் அப்படி ஒன்றும் மெமரி பவர்லாம் இல்லையேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதை பற்றி கொஞ்சம் யோசிச்சு அதை பற்றி பேசலாம்னு சொல்லி வச்சேன். நான் லேட்டராக தான் ஒன்ஸ் நான் காலேஜெல்லாம் வந்ததுக்கப்புறம் தான் மற்ற விஷயம்லாம் படிக்கும்பொழுது தான் நிறைய விஷயம் கற்றுக்கிற மாதிரி ஆச்சு. ஸோ ஸ்கூலில் நம்மளை மக்கப் பண்ண சொல்லுவாங்க. எனக்கு எப்படின்னா எக்ஸாம் எழுதும் போது இந்த பேஜ் அப்படியே ஜெராக்ஸ் காப்பி மாதிரி கண்ணு முன்னாடி தெரியும். அது அப்படியே மைண்டுக்குள்ள வச்சு பார்த்து எழுதுகிற நம்ம தான் எழுதணும். ஆனால் நம்ம 6 பேருக்கு என்ன படிக்கிறோன்னே தெரியாது. அந்த வார்த்தையை அப்படியே எடுத்து போட்டோம் த டீகம்போஷன் டிஃபைன்ட் ஆஸ் த H2 + O2 H2O அந்த ஒரு சம்ஸ்கிருதம் மாதிரி மக்கப் பண்ணி ஒப்பிப்போம்ல, அதிலே பழகிடும் நமக்கு. சில பேர் மேக்ஸ்லாம் மக்கப் பண்ணுவாங்க. எனக்கு அது டிஃபரன்ஷியல் கால்குலேஷன் அதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. உடனே என்ன பண்ணிட்டேன், மக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இது போட்டால் இது வரும், இது போட்டால் இது வரும், படம் போட்டான் மாதிரி அந்தளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் மெமரி எனக்கு சில பேர்லாம் சொல்லும்போது டக்கு டக்குன்னு வரும்ல. அது என்ன ரீசன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை கற்றுக்கும் பொழுது உங்களோட கட்டு பிளட்டிலிருந்து அதை கற்றுக்கிறதுக்கான ஆர்வம் உங்களுக்கு இருக்கணும், மனசுலேருந்து இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம கற்றுக்கிற பாதி விஷயம் பார்த்திங்கன்னா ஒன்று சம்பளத்துக்காக இருக்கும், இல்லைனா மற்றவங்ககிட்ட சீன் போடுறதுக்காக இருக்கும். இது ரெண்டுமே நாலேஜ் கேதர் பண்ணுறது கிடையாது. இப்போ உங்கள் கேங்கில் ஒரு 5 பேர் ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க, இங்கிலீஷ் படத்தை பற்றி பேசுகிறாங்க, நம்மளும் ஒரு 4 டைரக்டரை சீன் போடுவோம் அப்படின்னு போய் ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுங்கிறது வேறு. அது அந்த 2 நாளோட முடிஞ்சு போயிடும். இல்லைன்னா இது சொன்னால் இது கிடைக்கும், இந்த விஷயத்தெல்லாம் கற்றுக்கிட்டா திருப்பி இவனுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதும் அதுவும் மனசார ஒரு கற்றுக்கிற விஷயமா இருக்காது. எனக்கு பிடிச்சிருக்கு, நான் அதனால் கற்றுக்கிறேன், எனக்கு நல்லா இருக்குது அப்படின்னு விஷயத்தை கற்றுக்கும் போது மட்டும்தான் அது மெமரியில் பயங்கரமாக போய் ஆணித்தனமாக போய் அடித்து உட்காரும். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் உங்கள் எல்லாருக்குன்னா சொல்கிறாங்க, எல்லாருக்கும் பழக்கமானது இந்தியன் கிரிக்கெட் டீமாக எடுத்துக்கோங்க. நிறைய ஃபேன்ஸ் ஃபாலோயிங் மீம் வரும், நிறைய இன்டர்வியூஸ் வரும், டிவியில் ஃபேன்ஸ் தான் ஸ்டேடியமில் கற்றுவாங்க. நான் ரொம்ப வருஷமாக நான் கிரிக்கெட் பார்க்குறத விட்டுட்டேன், அது என்னன்னு தெரில. அப்புறம் வேறு பக்கம் சரி ரொம்ப நாள் போடுறது, அதனால் நான் வெளியிலேருந்து கொஞ்சம் கவனிப்பேன். அது வரும்போது மட்டும் அத்தனை பேரும் மிகப்பெரிய கிரிக்கெட் இன்டலெக்சுவலாக எல்லா பிளேயர் பேர் மட்டும் இல்லாமல் அவங்க டிராஃபி வாங்கினது, எந்த மேட்ச்சில் என்ன சொதப்பினாங்க, எந்த கண்ட்ரியில் யார் சப்ஸ்டியூட் வாங்குறா, எந்த பவுலர் எந்த பக்கம் போட்டான்னு பயங்கர டீட்டெயிலில் சொல்லிங்க. இது கவனிச்சிருக்கீங்களா? என் தம்பி இருப்பான், ரொம்ப நிறைய விஷயம்லாம் மெமரியில் வச்சுக்க மாட்டான், சில்லாக இருப்பான். கிரிக்கெட்னா டேட்டா அவங்ககிட்ட பயங்கரமாக இருக்கும். ஆனால் ஸ்கூல் காலேஜில் அவன் அவ்வளோ மெமரி பவர்லாம் கிடையாது. ஆனால் நானும் அம்மாவும் சொல்லுவோம், கிரிக்கெட்னா வேறாக்கே இவ்வளோ ஞாபகம் இருக்குது அப்படிம்போம். தோனி ரொம்ப பைத்தியம், தோனி எல்லா மேட்சும் சொல்லுவான், எந்த வருஷத்தில் எந்த டீம் எப்போ அவுட் ஆனாங்க. நீங்களும் பண்ணியிருப்பீங்க. என்ன காரணம்? எல்லாருக்குமே அது வரும். ஒரே காரணம் ஆர்வம். அது உங்கள் பிளட்டிலேருந்து வர்ற ஒரு கோவம். அப்படி இப்போ ஏதோ எனக்கு நான் ஃபாலோ பண்ணுறது. இப்போ சாம்சன் ஒரு பையன் இந்த புக்கை வாங்கி இந்த பக்கம் 2 டீம் பிள்ளை போடுறாங்கல்ல, யுகேஷ் இருக்கான், ஏடி படப்படன்னு பேசுகிறான், இந்த மேட்ச் அடித்தானே இவன் அடித்தானே வாங்குறானே, அவனை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஸோ ஆர்வம் கிவ்ஸ் ரைஸ் டு மெமரி. அது நீங்கள் ஃபீல் பண்ணலாம். உங்கள் ஆஃபீஸில் நீங்கள் ஒரு ஃபைலை மெமரி பண்ணுறதுக்கும் அன்னைக்கு பாகிஸ்தான் ஸ்குவாட் யாரான வந்திருக்காங்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறதுக்கான ஸ்பீடிங்கை வச்சு பாருங்கள், எது உங்களுக்கு மெமரி அதிகமாக இருக்குன்னு. ஸோ இதுதான் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ நான் எந்த விஷயம் கற்றுக்கிட்டாலும் அது எனக்கு முதல்ல பிடிக்குதா அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த சினிமா ட்ரை பண்ணுறவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. என்ன பண்ணுவாங்கன்னா, சினிமா ரேட்டிங் மட்டும்தான் கற்றுப்பாங்க. நான் பர்சனலாக இதை அவங்களெலாம் பேசியிருக்கேன். ஸ்கிரிப்ட் ரைட்டிங் ஒரு 4 புக்கு, சிட்ஃபீல்டு புக்கு, எமோஷ்னல் புக்குன்னு 5-6 புக்கு இருக்கும், அதை படிக்கிறது, ஆக்ட் 1 ஆக்ட் 2 ஆக்ட் 3 படிக்கிறது, படம் பார்க்குறது, ஹீரோ இது ப்ராட்டகானிஸ்ட்டு இல்லைன்னா ஆன்டகானிஸ்ட்டு, ஆக்ட் 1 2 ஆல் இஸ் லாஸ்ட், ஹீரோஸ் ஜர்னி, ஜோசப் கேம்பிள் 5-6 புக்கு முடிச்சுட்டு அதோட லேர்னிங் முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறமா அந்த இதுக்குள்ளே தான் சுற்றுவாங்க. கதை பிடிக்கிறது, நான் சீன் பிடிக்கிறேன், நான் வேலை செய்கிறேன்னு போயிட்டுருக்கோம். இப்போ நான் இந்த புக் ஃபெஸ்டிவல்லாம் போனேன்னா ஜாஸ் மியூசிக் பற்றி புக்கு வாங்குவேன், காமிக்ஸை தான் வாங்குவேன், வேறு ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் ஒரு தமிழ் நாவல் பற்றி வாங்குவேன். என்கிட்ட நான் சினிமாக்காரன் சொன்னேன்னா சினிமாவுக்கு இது கதை தேடுறீங்களா? இல்லைண்ணே எனக்கே இது படிக்க பிடிக்கும். அப்படி யாரும் வரமாட்டாங்களா அசிஸ்டன்ட் டைரக்டருங்களா? அவங்களுக்கு எதாவது கதை வேணும் தானே வருவாங்க. செம்ம கடுப்பு தம்பி, ஜனங்கிட்ட மனுஷன் மாதிரி உட்காந்து பேசிட்டு கதை கேட்டுட்டு போகிறாங்க, எங்களெல்லாம் பார்க்க எப்படி தெரியாது, அவங்க அசிஸ்டன்ட் டைரக்டர் நம்ம பேசுகிறதே இல்லை அப்படின்னா. அப்போ தான் புரிஞ்சுது, சினிமாவுக்கு கதை எழுதுகிறவங்க ஜனங்களை அவங்க கதைக்கான சப்ஜெக்டாக மட்டும் தான் பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுது. அது ஒரு தனி கதை.
நான் வந்து நிறைய மியூசிக் கேட்பேன், நிறைய இங்கிலீஷ் பாட்டு கேட்பேன், நிறைய மித்தாலஜி படிப்பேன், ஹிஸ்ட்ரி படிப்பேன், ஜாகிரபி படிப்பேன், குவாண்டம் சயின்ஸ் படிப்பேன். ஸ்கூலில் எனக்கு அவ்வளோ ஆர்வம் ஏறல. நானாக கற்றுக்கிட்டும் போது பயங்கர ஆர்வமாக இருந்துச்சு. எல்லோரும் இது என்ன என்னோட படத்தில் வரப்போகுது அப்படின்னாங்க. நானே எந்த ஒரு ஒர்க்கு சீரியஸாக பண்ணும் போதெல்லாம் இருந்தாலும் இவ்வளோ படிக்கிறான், ஆனால் பண்ணுறது வேறு மாதிரி இருக்குது அப்படிமா. எனக்கு ஏன் அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க? ஜான் கோல்ட்ரனோ மைல்ஸ் டேவிஸோ கற்றுக்கிறேன், அது ரெண்டும் சினிமாவில் வரணும்னு தேவையில்லையே. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்களுக்கு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அப்போது வெறும் நாலேஜோட ஹாப்பினஸ்க்காக நாலேஜ் கற்றுக்கலாம், ஆனால் கற்றுக்கலாம், தப்பு இல்லை. அப்போ அது என்ன மாதிரி வேலை செய்யும் அப்படின்னா உங்கள் லைஃப்பை முதல்ல ரிச் ஆக்கும். ஸோ நான் வந்து இப்போது ஒரு ஹிஸ்ட்ரி கற்றுக்கிறேன், ஒரு விஷயம் கற்றுக்கிறேன், இப்போ என்னால் ஒரு மிஸ்டிசிசம் பற்றி கற்றுக்கிறேன், ஒரு குவாண்டம் கான்ஷியஸ்னஸ் ஸ்டடிஸ் பற்றி நான் கற்றுக்கிறேன்னா அது என்னவா வேறு ஒரு இடத்துல வேலை செய்யுங்கிறது எனக்கு ஐடியாவே இருக்காது. ஆனால் எதையுமே செல்ஃபிஷாக மட்டும் கற்றுக்காதீங்க. ஒரு அவுட்கம்காக நீங்கள் கற்றுக்கிட்டாலோ, சீன் போடுறதாக கற்றுக்கிட்டாலோ, ஃபேக் பண்ணுறதுக்கு கற்றுக்கிட்டாலோ உங்களால் அது மனசில் தங்காது. இப்போ போகிறீங்க, இப்போ திடீர்னு உலகம் வந்து ஒரு ஏலியன் அட்டாக் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அட்டாக் ஆகிடுச்சு, உலகமே நீங்கள் வெளியே போகவே முடியாது. திடீர்னு பார்த்தா ஒரு பெரிய புக்கு இருக்குது, அந்த புக்கில் இருக்கிற அத்தனை வார்த்தையும் நீங்கள் மக்கப் பண்ணிட்டா நீங்கள் வெளியே போகும்போது ஏலியன் வந்துச்சுன்னா அந்த வார்த்தையை நீங்கள் சொன்னீங்கன்னா உங்கள் ஏலியன் விட்டுரும் அப்படின்னு ஒரு 4 பக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. 10 நிமிஷத்தில் மக்கப் பண்ணுவீங்களா மாட்டிங்களா? இதுதான் அந்த அளவுக்கு ஒரு அர்ஜென்சி இருக்கணும் லேர்னிங் நாலேஜில். ஸோ நான் வந்து அப்படி கற்றுக்கிட்டதுனால தான் என்னால் வந்து இப்போது நான் வந்து ஒரு ஃபிலாசபி, நிறைய ஃபிலாசபிஸ்லாம் படிச்சிருக்கேன். இப்போ நீட்சே படிக்கிறேன், நீட்சேயோட பயோகிராஃபி படிக்கிறேன்னா நீட்சேயோட கதையை நான் படம் எடுக்க போகிறதில்ல. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீட்சே பற்றினா சீன் போட போகிறதில்ல. ஜெர்மனியில் குதிரையை கட்டி பிடிச்சி அழுது பைத்தியமாக போய் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் வெஜிடபிளாக கிடந்த ஒரு ஆள் தஸ்பேக் ஜரத்தோஸ்திராங்கிற மிகப்பெரிய ஒரு ஜீனியஸ் புக்கை எப்படி எழுதினார், இதுதான் என்னோடய க்யூரியாசிட்டியாக இருந்துச்சு. ஒரு மேட்னஸ் ஒரு மனுஷனை எப்படி மாற்றுது, இந்த விஷயத்தான் நீட்சேவை படித்தேன். இவ்வளோ தான். அந்த ஒரு வழியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க படிக்கும் பொழுது அவருக்கு வேகண்டகுமார் நட்பு, அவங்க ஒய்ஃப் வந்து காசிகுமா வேணு கூட இருந்தது, ஷூப்பனர் அவருக்கு ரொம்ப பிடிச்சது, அவர் இந்தியன் ஃபிலாசபி பற்றி பேசினது, அவரோட எட்டர்னல் ரிட்டர்னுங்கிற புக்கு, தஸ்பேக் ஜரத்தோஸ்திரா, இது ஊபர் முன்ஷு, அப்புறம் வில் டு பவரு, அவங்க அக்கா வந்து எப்படி ஒரு நாசி காலனி ஆரம்பித்து எப்படி பிளப் வாங்கி வந்துச்சு. இப்போ நான் வதன்னு சொல்கிறேன்ல, இது எதுவும் மெமரி கிடையாது. எனக்கு நீட்சே உண்மையிலே புரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டேன். எப்படி வாழ்ந்த ஒருத்தன் தப்பான நாட்டில் தப்பான டைமில் நேர்மையாக ஒருத்தன் இருந்தானே அப்படிங்கிற கேள்வி தான் என்னை வந்து அவனை கற்றுக்க வச்சுது. அப்படி உங்களுக்குள்ள ஒரு வலி ஒன்று இருக்கும், அந்த வலியை நீங்கள் ஃபீல் பண்ணுறதுக்கோ உங்களை மாதிரி இருக்கிற சக ஆளுங்களை பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கோ நீங்கள் விஷயத்தை கற்றுக்க ஆரம்பிச்சிங்கன்னா அது இங்கே போய் உட்காரும். ஸோ அது இன்னும் கொஞ்சம் வேற ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா, ஹவு அப்படிங்கிறது நாலேஜ் லேர்னிங்கில் வந்து உங்களுக்கு தேவையில்லை. அது எப்படி வேணால் இருக்கலாம். ஒய் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதை நான் ஏன் கற்றுக்கிறேன் அப்படிங்கிறது முக்கியம். டெக் சேனல் ஆரம்பிக்கிறேன், மெட்டாமிக்கி ஆரம்பிக்கிறேன். நான் ஐடி கிடையாது, டெக்கு கிடையாது, கம்ப்யூட்டர் கிடையாது. எப்படி இவ்வளோ வீடியோ பேசுகிறேன்? அது ஹவுவில் இல்லை, அது என்னோடய ஒயில் இருக்குது. ஏன்னா எனக்கு வந்து டெக்கில் ஒரு வாழ்வியல் இருக்குதுன்னு தெரிஞ்சுது. டெக்கில் ஐடி வேலைகள், ப்ரோக்ராமிங்கு, கோடிக்கணக்கான கம்பெனிங்க, மைக்ரோசாஃப்ட், ஆப்பிளை தாண்டி ரிச்சர்ட் ஸ்டால்மேனுங்கிற ஒரு தனி மனுஷன் ஒரு ஓஎஸ் சாஃப்ட்வேரை எல்லாருக்கும் ஃப்ரீயாக தரலாம், அது ஒன்றும் காசு கொடுத்து வாங்க வேண்டிய தேவையே இல்லையேங்கிற ஒரு லைன் படிக்கிறேன். அப்படியா? என்னை பொறுத்த வரைக்கும் மைக்ரோசாஃப்ட்லாம் காசு தானே, பைரசி தானே பண்ணுவோம். இல்லை மாப்பிள்ள, உபுண்டுன்னு ஒன்று இருக்கான், அது ஃப்ரீயாண்டா, அதே அப்புறம் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. சாஃப்ட்வேர் பண்ணுறதுலாம் காசு மாப்பிள்ள. இங்கே பாரு, நான் அட்ரஸ் அனுப்புகிறேன், என் வீட்டுக்கு கவர் வரும்னா அந்த பையன் போட்டால் கவர் வந்துச்சு கொரியரில், உபுண்டு சிடி எடுத்து இன்ஸ்டால் பண்ணுறான். அதுதான் என் கேள்வி. எப்படி சாஃப்ட்வேர் ஃப்ரீயாக தரலாமா? என்ன எப்படி அதுன்னு உபுண்டு போய் படித்தா ஆஃப்ரிக்காவில் எல்லாம் ஒன்றா இருக்கிறதுங்கிற வார்த்தை என்னது? இது நம்ம சினிமாவில் படிக்கிற மாதிரி எல்லோரும் ஒன்றா இருக்கலாங்கிற வார்த்தை ஏன் டெக்கில் வருது? அது ஒரு காசுப்படுற பைத்தியக்கார கூட்டமாச்சே. இல்லை, அப்போ படிக்கிற என்னது உபுண்டு, யாரா லினக்ஸு, யாரா ஸ்டால்மனு, யாரா லைனஸ் டோர்வால்டிஸு, யாரா ஆரன் ஷுவார்ட்ஸு? ஒரு சின்ன பையன் அமெரிக்க கவர்மெண்ட்டை கேள்வி கேட்டு ஜே ஸ்டோரில் போய் முக்கியமான டேட்டாவெல்லாம் அவன் ஹேக் பண்ணி நாலேஜ் எல்லாருக்கும் போய் சேரணுன்றானே. அப்படி யார்? எனக்கு சேகுவாரா பிடிக்கும், டெக்கில் யாரா ஒரு சேகுவாரா? இந்த ஹவு தான் நான் தேட வச்சது. அவன் ஆரன் ஷுவார்ட்ஸ் டாக்குமெண்ட்ரி பார்த்து கண்ணு கலங்குது. ஒரு பையன் இருந்திருக்கான்,
நாலேஜ் எல்லாருக்கும் போய் சேரணுன்னு இருக்கான். சேகுவரா எப்படி உலக மக்கள் எல்லாம் சுதந்திரம் ஆசைப்படுறாரோ, எப்படி நம்ம ஊரில் ஆசைப்பட்டாங்களோ அங்கே ஒருத்தர் ஆசைப்பட்டிருக்கான். ஸ்டால்மன் தனி மனுஷனை உட்காந்துக்கிட்டு நான் எல்லாருக்கும் எல்லாமே இதுவும் எல்லாருக்கும் எல்லாமே இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசைப்படுறவன் நான். அது டெக்கில் பார்க்கும்போது அங்கேயும் இப்படிலாம் இருக்காங்களா ரெபல்லாம். அப்போ தான் எனக்கு ஹேக்கர்னா நான் புரிஞ்சுது. இங்கே மாஸ்க் மாட்டிட்டு காசு பிடுங்குற கும்பல் மட்டும் இல்லை, ரெவல்யூஷனரி இருக்காங்க, அதில் அனார்கிஸ்ட் இருக்காங்க, அதில் பெரிய கார்பரேட் கம்பெனி கேள்விக்கடலாம் இருக்காங்க. இந்த கதை என்னை தேட விட்டுக்கிட்டே இருந்துச்சு. இன்றைக்கி என்னால் நான் ஒரு 2 வருஷம் வீடியோ போட்டு முடிச்சிட்டேன். நான் இன்றைக்கி உட்காந்து 150K உட்காந்துருக்கேன். ஒரு பிட்டு கோடிங் தெரியாது. அந்த தொடர்ச்சியால் தான் நீங்கள் காமர்ஸ் ப்ரௌசரை பற்றி நான் அப்லோட் பண்ணும்போது நான் டெக் சமிட் போனால் அன்னை உங்களை பார்த்து நாங்கள் இன்ஸ்டால் பண்ணோம். ஐடி பசங்க என்கிட்ட சொல்கிறாங்க. அவங்ககிட்ட பந்தா காட்டுறதுக்கு நான் கற்றுருந்தேன்னா 5 வீடியோவில் முடிஞ்சிருக்கும். நான் கற்றுக்கிட்டது ஸ்டால்மனோட கனவு என்னாச்சு, அவர் கனவு ஃபாஸ் ஆச்சு, குணு ஆச்சு. இப்போ குணு GNU குணுங்கிறது பார்த்தீங்கன்னா டெரி பிராச்செட்டுங்கிற புக்கில் வர ஒரு வார்த்தை. எனக்கு பிராச்செட் பிடிக்கும், நான் வேறு வழியில் அவர் படிக்க வந்தேன். அவர் இந்த வார்த்தை இதெல்லாம் ஒன்றா இப்படி ஒண்டராக ஒரு லேர்னிங் கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் கோடிக்கணக்கான வார்த்தை உங்கள் மூளை மக்கப் பண்ணுற திறமை அதுக்கு இருக்குது. ஆனால் நீ எதுக்குடா அதை கற்றுக்கிறன்னு உங்கள் மூளை கேட்கும். அது பிளட்டு வழியாக ஏறணும் அந்த நாலேஜ். அப்படின்னா மட்டும்தான் எல்லாமே ஞாபகத்தில் இருக்கும். ஸோ இன்னையிலிருந்து நீங்கள் எது உங்களை ஹார்ட்டில் தொடுதுன்னு முதல்ல எழுதி வைங்க. அதுக்கப்புறம் அதை கற்றுக்குங்க. அந்த ஒவ்வொரு பேரும் எனக்கு டெய்லிக்கும் காலை ஒப்பிக்க தேவையில்லை. உங்கள் மைண்டில் ஆட்டோமேட்டிக்காக அது இருக்கும். இதை வெளியே ஆட்டியாக போய் நம்ம சொல்லணுமே அப்படிங்கிற அவசரம் இருக்கும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான விஷயத்தையும் அந்த அறிவே உங்களுக்கு தரும். இதுதான். ஸோ ஹவுங்கிறது யார் வேணால் பண்ணலாம். ஒய் அப்படிங்கிறது நாலேஜ் கேதரிங்கில் முக்கியம். இந்த ஹவ் ஒய் வாழ்க்கையில் எப்படி வாழலாங்கிறது அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். என்னோடய எக்ஸாம்பிளே வச்சு. குட் நைட் monkeys.